திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருமந்திர பதிவு ஒரு வருடத்தை கடந்துவிட்டது. மிகவும் மலைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த எல்லா புகழும் எங்கள் குரு திருமதி உமா பாலசுப்ரமணியன் அவர்களையே சாரும். எடுத்த செயலில் நேர்த்தி, காலம் தவறாமை, புதிய புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் என பல பல நற்குணங்களை இந்த சமயத்தில் நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் கூட தவறாமல் மேடம் திருமந்திர விளக்க ஆடியோவை எனக்கு அனுப்பிவிடுவார்கள். அன்பர்களும் திருமந்திரம் பாடி அந்த ஆடியோவை எனக்கு அனுப்புவார்கள். நாம் மேடம் பாடும் திருமந்திர விளக்க ஆடியோவையும் அன்பர்கள் பாடும் ஆடியோவையும் இணைத்து வீடியோ செய்து வெளியிடுவேன். இப்பெல்லாம் விருந்தாளிங்க எங்கெங்கே வராங்க? முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில்தான் விருந்தாளிகளோடு சந்திப்பு. ஆனாலும் அலையா விருந்தாளிகளாக தலைவலி, கால்வலி, உடல்வலி, மனச்சோர்வு என்று வந்து விடுவார்கள். அதிலும் எனக்கு அடிக்கடி மனச்சோர்வு ஏற்பட்டுவிடும். சரி என்று திருமந்திரம் போட முடியாது, மேடத்திடம் சொல்லிவிடுவோம் என்று ஃபோன் செய்தால், மேடமோ இன்று என் பேரப்பிள்ளைகளுக்கு நானே கேக் செய்தேன், நானே என்னுடைய ப்ளவுஸை தைத்தேன், இன்று என்னை அங்கே பேச கூப்பிட்டிருக்கிறார்கள், அதற்கு ரெடி பண்ணி விட்டேன் என்று உற்சாகமாக பேசுவார்கள். அந்த உற்சாகமும் என்னை தொற்றிக்கொள்ளும். பிறகு என்னங்க, இரவு எவ்வளவு நேரமானாலும் அன்றைய திருமந்திர பதிவை போட்டுவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன். திருமந்திரம் பாடும் அன்பர்கள் ஃபோட்டோ அனுப்புவார்கள். நான் வீடியோ செய்த பின் அந்த ஃபோட்டோவை டெலீட் செய்து விடுவேன். அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வீடியோவாக போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்கள் ஃபோட்டோவையெல்லாம் மறுபடி சேகரித்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு அன்பர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள். ஒரு கை ஓசை எழுப்ப முடியுமாங்க? எனக்கு இன்னொரு கையாக இருந்து உதவிய உஷா சேஷாத்ரி, உஷா ராமநாதன், சசிகலா போன்ற தோழிகளுக்கும் எனது நன்றிகள். சென்னை அன்பர்கள் மட்டும் இல்லைங்க, ஹைதராபாத், டெல்லி மற்றும் வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாம் இந்த திருமந்திரத்தை பாடியிருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் எனது நன்றி. உமா ஜெயராமன் அழைப்பால் ஹைதராபாத் சென்றிருந்த பொழுது அங்குள்ள அன்பர்களை சந்தித்து மகிழ்ந்தேன். டில்லியிலும் என்னை வாய் நிறைய அம்மா அம்மா என்று அழைக்கும் பிரியா, சௌமியா, மீனா, காயத்ரி, மைதிலி, பவானி என்ற பல பல மகள்களையும் குருவின் அனுகிரகத்தால் நான் பெற்றிருக்கிறேன். எங்கள் குருவின் விடாமுயற்சி, ஊக்கம், ஒத்துழைப்பு, வழிநடத்துதல் காரணமாகத்தான் இந்த ஒரு வருட சாதனை ஈடேறியது என்றால் மிகையே இல்லை. அதுதான் உண்மை. குரு யூபி மேடத்திற்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். தொடர்ந்து இந்த திருமந்திர பதிவை பார்த்து லைக்கும் கமெண்டும் அளிக்கும் அத்துணை வியூவர்ஸுக்கும் எனது நன்றிகள். மேலும் இந்த திருமந்திரம் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றிகளும் வணக்கங்களும். வே. முத்துலக்ஷ்மி.